வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 138வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 686 ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? இதுதான் கேள்வி. இதில் பாருங்கள், ஒரு வெள்ளி கம்பியை வளைச்சி என்னவா மாற்றுறாங்கன்னா சதுரமாக மாற்றுறாங்க. சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. சதுரத்தினுடைய பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் 121 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 11. இதை என்னவா மாற்றுறாங்கன்னா ஒரு வட்டமாக மாற்றுறாங்க. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் சதுரத்தை வட்டமாக மாற்றுறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சதுரத்தினுடைய சுற்றளவு 4a, வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr. அப்போ 4 இன்ட்டு ஏ தான் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 11. 4 × 11 = 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, ஆரம். அவங்க அதை தான் கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓர் 11 11, ஈர் 11 22, ஈர் 2 4, 4 கேன்சல் ஆகிடும். அப்போ பக்கத்தில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். ஸோ ஆர் ஈக்குவல்ட்டு மீதி என்ன மட்டும் நிற்குதுன்னா 7 மட்டும். ஸோ அந்த வட்டத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 7 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 687. சுருக்குக 1/4 (2) - 3 8/2/3 × 4/0 + 1/16 (-1/2). இங்கே பாருங்கள், பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் தலைகீழாக எழுதலாம். அப்போ 1/4 தலைகீழாக எழுதணுன்னா 4/1 பையில் 1 போட வேண்டாம். அப்போ பவரில் இருக்கிற மைனஸ் என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 4/2 - 3 இன்ட்டு 8/2/3. 8 எப்படி எழுதலாம்னா 2³ எழுதலாம். ஹோல் பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 2/3 இருக்குது. அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன நிற்கும்? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 4/0. எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள், பவரில் -1/2. பவரில் மைனஸ் இருக்கிறதால முன்னாடி இருக்கிறத தலைகீழாக எழுதிக்கலாம். 1/16 தலைகீழாக எழுதணுன்னா 16/1. அப்போ வெறும் 16 ஹோல் பவர் 1/2. நம்ம புரிஞ்சுதுங்களா? இருந்ததை ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிட்டோம். 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16 மைனஸ் பெருக்கல் இருந்தால் பெருக்கலாம். முதல்ல போர்ட் மாஸ் ரூல் படி பெருக்கணும். முன்னாங்க 12, 12 1 12, 16 - 12 ப்ளஸ் 16 பவர் 1/2. பவரில் 1/2னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூட்னு அர்த்தம். பவரில் 1/2 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரூட். அப்போ என்ன அர்த்தம்? 16 பவர் 1/2னா 16க்கு ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4. இப்போ பாருங்கள், 16 - 12, 16ல் 2 போயிடுச்சுன்னா 4, 4 + 4, 4 + 4 8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 8. சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 688. 2 ÷ 3 = 89, 3 ÷ 4 = 8164, 4 ÷ 3 = 6481 எனில் 1 ÷ 2 இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2ஓட பவரில் இந்த 3 தூக்கி போடுறாங்க. அடுத்து இந்த 3ஓட பவரில் இந்த 2 தூக்கி போடுறாங்க. பாருங்கள், 2³ 8, 3 ஸ்கொயர் 9. இங்கே வரும்போது அதே மாதிரி இந்த 3ஓட பவரில் 4 போடுறாங்க. 3/4. இந்த 4ஓட பவரில் 3 போடுறாங்க. 4/3. அப்போ 3/4 அப்படின்னா 3 4 முறை பெருக்கணும். 3 × 3 × 3 × 3 அப்போ 81. 4³ 64. அதே தான் இங்கேயும். இந்த 4ஓட பவரில் 3, இந்த 3ஓட பவரில் 4 ஆச்சா? அப்போ அதே மாதிரி இங்கே வரணும்னா 1ஓட பவரில் இந்த 2, அதே மாதிரி இந்த 2ஓட பவரில் தூக்கி இந்த 1. 1 ஸ்கொயர்னா 1 தான். 2/1 அப்படின்னா 2 தான். ஸோ ஆன்சர் 12 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 689. 100 எண்களின் சராசரி 40 என்று காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 என்ற இரு விவரங்கள் 3 மற்றும் 72 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என தெரிய வந்தது எனில் சரியான சராசரியை காண்க. நம்ம இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதிலிருந்து 30 27 3 72ன்னு எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், 30 27 கூட்டியிருக்கணும். 30 27 கூட்டினா என்ன வரும்? 57. ஆனால் தெரியாமல் எதை கூட்டிட்டாங்கன்னா 3 72. 3 72 கூட்டினா என்ன வரும்? 75 வரும். ஸோ 57ன்னு எடுக்கிறத 75ன்னு எடுத்துட்டாங்க. அதிகமாக எடுத்திருக்காங்க. எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காங்க? 18 அதிகமாக எடுத்திருக்காங்க. கரெக்டாக 75ல் 57 போயிடுச்சுன்னா 18. ஸோ 18 அதிகமாக எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை வேல்யூ? 100 வேல்யூ. அப்போ இந்த 18 100ஆல் வகுக்கிறோம். 100ஆல் வகுக்கிறோன்னா என்ன அர்த்தம்?
0.2 ஸ்தானம் முன்னாடி போயிடும். புள்ளி இங்கே இருக்குன்னா 1 2 புள்ளியே இல்லைன்னா கடைசியாக புள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0.18ன்னு ஆகிடும். இது வரைக்கும் புரியுதா? அதிகமாக எடுத்திருக்காங்க, எடுத்ததை மொத்தம் எத்தனை வேல்யூ அதனால் வகுத்துட்டோம், 0.18ன்னு கிடைக்குது. முதல்ல அவங்க சராசரி என்ன சொன்னாங்க, 40. அதிகமாக எடுத்திருக்காங்களா கம்மியாக எடுத்திருக்காங்களா? அதிகமாக எடுத்திருக்காங்க. அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த 0.18 மைனஸ் பண்ணணும், கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த 0.18 ப்ளஸ் பண்ணணும். அதிகமாக எடுத்திருக்காங்க அதனால் மைனஸ் பண்ணுறோம். 40லேருந்து 0.18 மைனஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம், வெறும் 40ன்னு இருக்குது, புள்ளி வச்சு 00ன்னு போட்டுக்கலாம். வழக்கமாக பண்ணுறது மாதிரி கடை வாங்கினா இங்கே 3ன்னு ஆகிடும், நடுவில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் 9 வந்துடும், கடைசியாக 0 வரும். அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, புள்ளி 39ல் 0 போயிடுச்சுன்னா 39. ஸோ ஆன்சர் 39.82 ஆப்ஷன் ஏ. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? இதை வேறு மெத்தடில் போட்டோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு இதுதான் ஈஸியான வழி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 690. டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரமில்லை. சி என்பவர் ஏவை விட உயரமானவர் எனில் ஏபிசிடியில் உயரமானவர் யார்? இதில் பாருங்கள், டி என்பவர் சியை விட உயரமானவர். அப்போ டி எங்கே இருக்கார் அப்படின்னா சிக்கு மேலே இருக்கார், ஏன்னா சியை விட உயரமானவர். ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், பியை விட உயரம் கம்மின்னு அர்த்தம். அப்போ பி வந்து டிக்கு மேலே இருக்கார். சி என்பவர் ஏவை விட உயரமானவர். சி ஏவை விட உயரமானவர்னா அப்போ ஏ வந்து கீழே இருக்காருன்னு அர்த்தம். ஏவை விட சி உயரமானவர். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் யார் உயரமானவர்னு கேட்குறாங்க. அப்போ யார் மேலே டாப்பில் இருக்கா, பி தான். ஸோ உயரமானவர் ஆப்ஷன் பி, பி முடிஞ்சிச்சு. நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இந்த 5 தான் நேற்று கேட்டிருந்த கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததாக பாருங்கள், குரூப் 2 2A எக்ஸாமுக்கான காலை எழுந்தவுடன் கணக்கு 139வது நாளுக்கான வினாக்கள் 691. பின்வரும் எண்கள் தொடர்வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க. 1 5 14 30 50 55 91. இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆகுது, இல்லை ஆட் மேன் அவுட் அப்படின்றது சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக 692. கொடுத்துள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. ஒரு முக்கோணத்தோட படம் கொடுத்துட்டாங்க, இதிலிருந்து எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒரு அன்னோன் வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வரும், அந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்த 693. ஒவ்வொரு பையிலும் 15 பழங்கள் கொண்டு 80 பைகள் உள்ளன எனில் 12 பழங்களை கொண்டு அமைக்க எத்தனை பைகள் தேவை? அடுத்ததாக 694. கீழ்கண்ட உருவத்தின் பரப்பு காண்க. இந்த ஒரு உருவம் கொடுத்துட்டோம், இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது 695. எக்ஸின் மதிப்பு காண்க. ஒரு 3 முக்கோணங்கள் கொடுத்துட்டு அதில் ஒரு இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். பாருங்கள், இந்த 2 டயக்ராம்லேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களாமா? ஸோ இதோட 695 கேள்விகள் முடியுது. நாளைக்கு இன்னொரு 5 கேள்விகள் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக 700 கேள்விகள் உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம புரியுதுங்களாமா? ஏறக்குறைய இவ்வளோ நாள், ஒரு 140 நாள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ குரூப் 2க்காகனா இந்த கடைசி ஒரு வாரமாக தான் சார் பார்த்துட்ருக்கேன்னா கூட நீங்கள் முன்னாடி இருக்கிற 1 2லேருந்தே பார்த்தீங்கன்னா கூட அந்த அப்போல்லாமும் அதெல்லாமும் குரூப் 4க்காக போட்டது தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 குரூப் 2ங்கிறதெல்லாம் தனித்தனி கிடையாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி போர்ஷன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு டேவிலேருந்தே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கு நாளைக்கு நம்ம விடைகள் பார்க்கலாம். தேங்க்யூ.